Hi friends, நான் உங்க கார்த்திக். இது கார்த்திக்ஸ் இன்வெஸ்டிங் சேனல். அண்ட் இது நம்ம வீக்லி போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ். அண்ட் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நிஃப்டி. நிஃப்டி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். லெட் இட் பிரேக் தட் ஆல் டைம் ஹை 26 200 300 லெவல்ஸை பிரேக் பண்ணி கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் வைக்கட்டும். தென் வி கேன் கன்சிடர் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா வி கேன் கன்சிடர் இன்வெஸ்ட். ஸோ அது வரைக்கும் ஐம் நாட் கோன் இன்வெஸ்ட் இன் நிஃப்டி. வாட் எவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வி ஹவ் மேட் இன் த பாஸ்ட் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ எதையுமே போர்ஷன்ஸ் எக்ஸிட் பண்ணல. நிஃப்டி இதிலிருந்து ஃபர்தராக எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஹை சான்சஸ் 26,300 வரைக்கும் போயிட்டு கூட இட் கேன் ஃபால் பேக். ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா போத் ஆன் அ மந்த்லி பேசிஸ் ஆர் ஆன் அ வீக்லி பேசிஸ் பார்த்தோம்னா இப்போ இது மோரல்லஸ் லைக் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் எகெயின் ஒர்க். ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா சே அரௌண்ட் 25,650 or say 25,670. இந்த ரேஞ்ச் இஸ் தேர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அதர் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நிற்கிதுன்னு வேணால் சொல்லலாம். ஸோ இது எவ்வளோ தூரம் இங்கேருந்து போகும், இட் மைட் ஈவன் ஃபர்தர் ரேலி அப் டு 26 200 300 levels and then fall. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் be fearful when others are greedy and be greedy when others are fearful. 24,500 or say 24,300 levels வரும்போது இட் வாஸ் அ குட் பேனிக் செல். ஏன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 6 வாரம் கண்டினியூஸாக ரெட் கேண்டில் இருந்துச்சு. ஸோ எவ்ரி ஒன் வாஸ் பேனிக்கிங். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வி என்டர் ஆர் ஐ டுக் அ பொசிஷன் பை இன்வெஸ்டிங் மைண்ட் சிப் அமௌண்ட். இப்போ மார்க்கெட் மேலே ஏறும்போது தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் இன்வெஸ்டிங். ஏன்னா இங்கேருந்து ஒரு ரேலியே வருது அப்படின்னாலுமே வெஸ்ட் கம்ஃபர்டபுளி சிட்டிங் ஆன் அ குட் பொசிஷன். நம்ம இன்வெஸ்ட் பண்ண லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4% நிஃப்டி இஸ் அப். அண்ட் கேன் இட் கோ ஃபர்தர் அப்? எஸ் டெஃபினெட்லி இட் கேன். பட் ஆனால் இது எவ்வளோ தூரம் சஸ்டெயினபிளான ரன்னாக இருக்கும்ன்றது தான் எனக்கு ஒரு கொஷன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் லெட் இட் பிரேக் தட் ஆல் டைம் ஹை 26,300 நான் சொல்கிறேன். ஸோ இட் பிரேக்ஸ் வெல் அண்ட் குட். அதுக்கப்புறம் கொடுக்குற ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் நல்ல புல் பேக் ஒன்று கிடைக்கும் பட்சத்தில் வில் இன்வெஸ்ட். இல்லாட்டி வில் பெட்டர் பி ஆன் த சைட் ஒன்ஸ். ஸோ திஸ் இஸ் பர்டனிங் டு நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இதையும் நெகட்டிவ். லெட் இட் பிரேக் தட் 26,300 ஆல் டைம் ஹை லெவலில் பிரேக் பண்ணிட்டோம். then we can consider investing in it. So அது வரைக்கும் I'm not going to do any further investment in Nifty. But on the contrary, in case someone wants to take position or சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, they can take position in Nifty IT. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண லெவல்லேருந்து நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி டவுன் பை அபவுட் நாட் even 0.1%. இந்த மாதிரி ஒரு லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறது would be relatively safer than for someone who has invested in 42,700 levels. இந்த மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுறேன் அண்ட் தென் அங்கேருந்து ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 22% கரெக்டாக இருக்குது. இந்த ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டீசென்ட் லெவல் டு பை, எஸ். பட் ஆனால் இங்கேருந்து இன்னும் கீழே உள்ளதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கா? டெஃபினட்டாக இருக்கா. இட் ஷுடன்ட் பி ஈவன் சர்ப்ரைஸ் இட் கோஸ் டு half of its life. ஏன்னா இங்கே நம்ம எடுக்கிற பெட் என்ன அப்படின்னா இந்த ETFs will not go to zero. They might consolidate. They can fall heavily. ஒரு 40-50% கரெக்ஷன் வரலாம். பட் ஒவ்வொரு டிப்பையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறோமே தவிர்த்து இந்த இடத்துல அந்த ஒரு பயம் ஆர் லெட்ஸே இந்த ஃபியர் ஃபேக்டரை அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ETFs எடுக்கும். தே மைட் அண்டர் பர்ஃபார்ம் ஃபார் சப்ஸ்டான்ஷியல் பீரியட் ஆஃப் டைம். அது நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். பட் end of the day, the probability of us losing big money is very less. Chances of making more money is there. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம சேனலில் again and again நான் இன்சிஸ்ட் பண்ணுறதோ I bet heavily on ETFs rather than independent stock. In case even if it comes to 16,800 levels வந்தாலுமே I don't have to fear. That's an ideal time for me to pump in more money. So we'll wait and watch. So Nifty IT, if someone wants to consider a small quantity, they can try and consider it. Again, it's not a buy-sell recommendation. நான் என்ன பண்ணுறனோ அதை டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த சேனலில் சொல்லிட்டு இருப்பேன். அண்ட் த ரீசன் நான் வீக்லி ஒன்ஸ் பண்ணுறதுன்னே த்ரூ அ பாயிண்ட் தட் எவ்ரிடே மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
என்னை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டச் பண்ணாமல் இருக்கோமோ, அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல், சேர்ன் பண்ணாமல் இருக்கோம்னா, வில் சேவ் மணி அண்ட் மோர் ஓவர் வி கெயின் மோர். அட் த சேம் டைம் நம்ம சிப் பண்ணுறது ஒன்லி டு கிரியேட் டிசிப்ளின். அந்த சிப் அமௌண்ட்டை இந்த மாதம் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மள நிறைய பேர் அதை ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த டிசிப்ளினை கொண்டு வரணுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் we put that money in a liquid fund. So that way, whatever money is left over, it also goes at the rate of 4, 5% or 6%. And on top, in case there is a crash or பெரிய ஃபால் இருக்கும் பட்சத்தில் ஃபண்ட் அலோகேட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கிறதுக்காக தான் இந்த லிக்விட் ஃபண்ட். ஸோ ஐ ஹோப் ஐ மேட் மை பாயிண்ட் கிளியர். ஸோ நிஃப்டி ஐடி இஃப் சம்மன் வாண்ட்ஸ் டு கன்சிடர் they can think considering it. It's not my recommendation. பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் ஐ ஹவ் நாட் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் அப்படின்னா ஐடியல் பிளேஸ் டு ஸ்டார்ட் வித் சம்வேர் இன் நிஃப்டி ஐடி. ஏன்னா சின்னதாக யூ கேன் ஸ்டார்ட் அண்ட் தென் பில்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ. ஸோ திஸ் இஸ் பர்டைனிங் டு ஈக்விட்டி மார்க்கெட். கோல்டை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் ஹாவ் டு சே எனிதிங். ஏன்னா 4000 வாட் மை டார்கெட். ஸோ அதையும் பிரேக் பண்ணி மேலே வச்சு. பட் நான் அகைன் சொல்கிற மாதிரி என்னுடைய டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் which ever I am following has not given us a. ஸோ அது செல் சொல்லும்போது டெஃபினெட்லி ஐ வில் இன்ஃபார்ம் இன் திஸ் சேனல். பட் அது வரைக்கும் கோல்ட் இஃப் சம்மன் இஸ் ஹோல்டிங் இட் ப்ளீஸ் ஹோல்ட், டோன்ட் எக்ஸிட் யுவர் பொசிஷன்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் whatever portion I'm having, whatever portion I have, I'm leaving it as it is. நான் எதையும் எக்ஸிட் பண்ணல. அட் த சேம் டைம் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஆடிங் எனிமோர். ஏன்னா கோல்ட் அஸ் அன் அசெட் கிளாஸ் ஹஸ் கான் அப் ரியலி ஃபாஸ்ட். ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரேலி கொடுத்த மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல்மோஸ்ட் அட் திஸ் பீக் தான். தென் வி கேன் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்கு எந்த ஒரு பெரிய மூவ்மெண்ட்டும் இல்லாமல் சைட்வேஸில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அண்ட் இது நம்ம போர்ட்ஃபோலியோ ஆஸ் யூ வேர் இஸ் நத்திங் மச் டு டிஸ்கஸ். We are sitting on a comfortable profit which is close to about 25-26%. அண்ட் இது என்னோட யூஎஸ் போர்ட்ஃபோலியோ. அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அது இன்வெஸ்டட் த்ரூ யூஎஸ் மூலியமாக அதர் கண்ட்ரிஸ் ETFஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். I've almost shared my list. இதில் hardly you will find say 2-3 independent companies. ஸோ அதுவுமே நான் எப்போ வேணால் என்னோட பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணிடுவேன். அண்ட் இன்ஃபேக்ட் quite a few ETFஸில் புக் மை ப்ராஃபிட்ஸ், எஸ்பெஷலி UAE இண்டெக்ஸாக இருக்கட்டும் ஆர் ஈவன் யூனிலிவர். இது எல்லாமே புக் மை ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஐம் சிட்டிங் இன் கேஷ். இப்போ கரண்ட்லி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அது ஃபியூ கீ பாயிண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணுவேன். அட் ப்ரெசென்ட் இந்தோனேஷியன் ETF பார்த்தீங்கன்னா இட்ஸ் ட்ரேடிங் at 14 to 15 times earnings. ஸோ இட்ஸ் இஸ் a median. ஸோ இந்த இடத்துல I've started investing a small amount. And போக போக I might increase my capital. Indonesian ETF in a longer time zone. So since 2013 இருந்து has not given any return. In fact, negative ரிட்டர்னில் தான் இருக்கு. ஸோ அதோடைய பீக்கான ஏப்ரல் 2013 இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா somewhere around 55% டவுன். அண்ட் கேன் திஸ் சஸ்டெயினா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி வெல் இட் கேன். பட் என்னுடைய தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஸோ ஒரு கம்பெனியை நம்ம கன்சிடர் பண்ணணும் எப்படி டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ கன்சிடர் பண்ணுறோங்க. அதே மாதிரி ஒரு கண்ட்ரி எந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு we have to consider debt to GDP ரேஷியோ. அந்த லெவலில் பார்க்கும்போது இந்தோனேஷியா தான் ஒன் ஆஃப் த லோவஸ்ட். அவுட் ஆஃப் தி எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் ஒன் ஆஃப் தி லீடர்ஸ் இஸ் இந்தியா. ஸோ அப்படி இருக்கிற இந்தியாவோட டெட் டு ஜிடிபி இஸ் ஆல்மோஸ்ட் 80%. தோ இட்ஸ் லெஸ் when compared to the டெவலப்ட் மார்க்கெட்ஸ் அப்படின்னாலும் as an emerging மார்க்கெட்டாக பார்க்கும்போது இட்ஸ் லைக் யூ அலார்மிங் சுச்சுவேஷன் தான். எஸ் we do have substantial foreign reserves. ஸோ அதனால we don't have to worry of this point in time. இந்த ஒரு ஃபேக்டர் அதாவது டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது இந்தோனேஷியா இஸ் ஃபேர்லி சீப் கம்பேர்ட் டு மோஸ்ட் ஆஃப் தி எமர்ஜிங் மார்க்கெட்ஸ். ஸோ அந்த ஒரு ரீசன்னாலையும் அண்ட் இன் லாஸ்ட் 10 years it has not given any bull. ஸோ இந்த 2-3 ஃபேக்டர்ஸ்னால மட்டும்தான் ஐம் இன்வெஸ்டிங் இன் இந்தோனேஷியன் ETF. அண்ட்
இதுக்கு அடுத்து என்னுடைய பெஸ்ட் பெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வுட் பெட் ஆன் மலேசியா. தோ பீப்பிள் மைட் சே இந்தியா வந்து பாம் ஆயில் அவங்ககிட்ட தான் வாங்குறாங்க. டியூ டு ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ், இந்தியா ஹஸ் ஸ்டாப்ட் இம்போர்ட்டிங் பாம் ஆயில் ஃப்ரம் மலேசியா. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர்ஸ். ஸோ இது அவங்களோட பீக் விச் இஸ் சம்வேர் அரவுண்ட் 6450. இஸ் சம்வேர் அரவுண்ட் 1997 பீக். அந்த பீக் இன்னும் வரவே இல்ல. Had reached only sometime around 2014, and again it started falling. ஸோ இப்போ அவங்களுடைய பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சம்வேர் அரவுண்ட் $8. கேன் இட் கோ டு $8? கேன். ஏன்னா இது ஈக்விட்டி மார்க்கெட். யாராலையுமே இதுதான் லோ, இதுதான் ஹை அப்படின்னு சொல்ல முடியாது. என்னுடைய சேஃப் பெட் என்ன அப்படின்னா, அதோட ப்ரைஸ் டு earning இஸ் ரிலேட்டிவ்லி சீப்பர். ஸோ அண்டர் வேல்யூட் ஸ்கிரிப்டை பிக் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஸோ இஃப் ஐ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, definitely I'll try and consider more in Malaysian index. So this is for the first time I will reveal my US portfolio to that. And இதுலேயுமே பார்த்தீங்கன்னா, you would have observed I've invested in bonds. When I've invested in global total world bond in சொல்லிட்டு ஒன்று இருக்கு, in which I've invested a small amount. So in case if there's a dip, ஏன்னா globally there is a tension, they might increase interest rate global. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னுடைய bond or value will go up. In case ஏன்னா இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி இப்போ இன்க்ரீஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா ஹை சான்சஸ் இந்த வேர்ல்ட் பாண்டுமே வில் ஃபால் இன் ப்ரைஸ். ஸோ அந்த மாதிரி டைமில் ஐ ட்ரை அண்ட் அக்யூமுலேட். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஸோ தட் என்கரேஜஸ் மீ டு போஸ்ட் சச் வீடியோஸ் இன் ஃபியூச்சர். அண்ட் இஃப் யூ வாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் அ செஷன் டு கண்டினியூ, யூ வாண்ட் மீ டு ரிவீல் மை யூஎஸ் ஸ்டாக்ஸ், then I be weekly portfolio என்னுடைய இந்தியன் ஸ்டாக்ஸை ரிவ்யூ பண்ணுறோம். அதே மாதிரி if you want me to also review my global positions அப்படின்னா please let me know in the comment section. I'll try and do my best. So I hope you like this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் do consider subscribing. Thank you very much.